ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் டைரி சேனல். இன்றைக்கி ஈஸியாக சாம்பார் எப்படி வைக்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் கொஞ்சமாக தக்காளி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். நான் ஏற்கனவே குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, வெந்தயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ணலைங்க, வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சமாக முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி முருங்கைக்காய் வெந்ததும் இது கூட நான் கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புளித்தண்ணி ஆட் பண்ணி புளித்தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பை எடுத்து இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி கிளறி விட்ருங்க. கொஞ்சமாக இதில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. பருப்பு நல்லா கொதித்ததும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.